Hello everyone, I'm Raj. Welcome to our channel. TRB Botany syllabusல Unit 1 Bryophytes நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த Bryophytesல இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஜெனரல் ஃபியூச்சர்ல இருந்து அண்ட் ஜங்கர் மெல்லில்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அடுத்ததா இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து Anthocerotales. இந்த Anthocerotales-ஓட டிஸ்ட்ரிபியூஷன், மார்பாலஜி, அனாட்டமி, ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Anthocerotales. சரி, இந்த ஆர்டர் வந்து எந்த கிளாஸ்க்கு கீழே வருது? Anthocerotopsida அப்படின்ற ஆர்டருக்கு கிளாஸ்க்கு கீழே வருது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அப்போ Anthocerotales அப்படின்றது ஒரு ஆர்டர். இதோடைய கிளாஸ் வந்து Anthocerotopsida அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சரி, இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஃபேமிலி, 6 ஜெனிரா, அரௌண்ட் 301 ஸ்பீஷீஸ். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் குரூப் ஆஃப் Bryophytes எது அப்படின்னா இந்த Anthocerotales தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆர்டருக்கு கீழே ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்து இருக்கு. ஈவன் இன்னும் வேறு சில கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வேறு சில ஆத்தர் வந்து கிளாசிஃபை பண்ணும்போது 2 ஃபேமிலி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சரி, இந்த Anthocerotales அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் குரூப் ஆஃப் Bryophytes. ஓகேங்களா? திஸ் குரூப் பிளேஸ்ட் இன்டர்மீடியேட் பிட்வீன் Hepaticopsida அண்ட் Bryopsida. Hepaticopsida அப்படின்ற கிளாஸுக்கும் Bryopsida அப்படின்ற கிளாஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் Anthoceratopsida. அந்த Anthoceratopsidaல இருக்கக்கூடிய ஒரே ஆர்டர் வந்து Anthocerotales. இதுல ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு. அதை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, the important genera within Anthocerotales include Anthoceras, Notothylus, மெகாசிராஸ், டென்ட்ரோசிராஸ். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த Anthocerasஸை பத்தி தான் டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல Anthocerotalesல அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து இந்த Anthoceras இருக்கு. அடுத்தபடியா வந்து Notothylus. இதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம காமனா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ Anthocerotalesஓட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த Anthocerotal மெம்பர்ஸ் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து பரவி காணப்படுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆல் ஸ்பீஷீஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் டெரஸ்ட்ரியல். இது எல்லாமே வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். Anthocerotales ஏதாவது வாட்டர்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் தே ஆர் காஸ்மோபொலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன். காஸ்மோபொலிட்டன் அப்படின்னாலே உலகத்துல எல்லா இடத்துலையுமே இந்த Anthocerotal மெம்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். தீஸ் ஸ்பீஷீஸ் க்ரோ இன் ஹைலி மாய்ஸ்ட் அண்ட் ஷேடட் என்வாயர்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இதுவும் வந்து மாய்ஸ்ட் அண்ட் ஷேடட் என்வாயர்மெண்ட்ல தான் வந்து க்ரோ ஆகுது. such as slope, rocky area or the edge of the ditches. இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம Anthocerotal மெம்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். In India, approximately 25 species of Anthoceras are identified. இந்தியாவில் மட்டும் இது வரைக்கும் 25 ஸ்பீஷீஸ் வந்து Anthocerasஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வித் 3 ஸ்பீஷீஸ் Anthoceras himalayensis, Anthoceras erectus, Anthoceras chambensis being commonly observed in western Himalayan region. அப்போ இந்தியாவில் ரொம்ப காமனாக அந்த வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எது அப்படின்னா இந்த 3 ஸ்பீஷீஸ் தான். Anthoceras himalayensis, Anthoceras erectus, Anthoceras chambensis. இது 3த்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதை தாண்டி இந்தியாவில் இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 25 ஸ்பீஷீஸ் வந்து Anthocerasல வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற Bryophytes மாதிரி இதுவும் வந்து மாய்ஸ்ட் அண்ட் ஷேடியான என்வாயர்மெண்ட்டில் தான் வந்து க்ரோ ஆகுது. சரி, அடுத்ததா இதோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மார்பாலஜி ஆஃப் Anthocerotales அப்படின்னு வரும்போது இதில் வந்து ஃபோலியோஸ் ஃபார்மெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேமெட்டோஃபைட்டிக் பாடி எல்லாமே தேலாய்டு ஃபார்மில் தான் வந்து இருக்கும். த கேமெட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி இஸ் தேலாய்டு. தேலாய்டு ஃபார்ம் அப்படின்னா என்ன? தேலஸ் மாதிரி ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் பாடி தான் வந்து இருக்கும். தட் இஸ் டார்சி வென்ட்ரல், prostate, dark green, show dichotomous branching. இதுக்கு முன்னாடி நான் இருங்க ஒரு இமேஜ் நான் காமிக்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இதுதான் வந்து கேமெட்டோஃபைட்டிக் பாடி. டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேலாய்டு ஃபார்மில் வந்து இருக்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த மாதிரி வெளியில் வந்து நீளமாக இருக்கு இல்லைங்களா, இதை விட்டுருங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்டை தாண்டி கீழே இருக்கக்கூடிய அந்த பாடியை பாருங்கள். அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. தேலாய்டு பாடி, டார்சி வென்ட்ரல் பாடி மேலே கீழே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். தே ஆர் ப்ராஸ்டேட்.
மண்ணை ஒட்டின மாதிரி வந்து தரையோட தரையா ஒட்டின மாதிரி தான் வந்து க்ரோ ஆகும். டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். ஷோ டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ். இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு லோப்லயும் வந்து இந்த மாதிரி டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ் அப்படின்றது ஆந்தோசிரோட்டல்ஸ்லயும் வந்து காணப்படுது. அடுத்ததா the dorsal surface of the thallus may be smooth or rough. இந்த இடத்துல மேல சர்ஃபேஸ் சொல்றாங்க. டார்சல் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கலாம். ஆந்தோசிராஸ் லேவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதுவே ரஃப்பான சர்ஃபேஸும் வந்து ஒரு சில ஸ்பீஷீஸ்ல நம்ம பார்க்க முடியும். லைக் ஸ்பைன்ஸ், ரிட்ஜஸ் இந்த மாதிரிலாம் வந்து அதோடைய சர்ஃபேஸ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துலயும் வந்து பார்க்கறதுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா வேறு சில ஸ்பீஷீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய தேலஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரிட்ஜஸ் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா ஸ்பைன்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஆந்தோசிராஸ் ஃபியூசிஃபார்மிஸ் அப்படின்ற அந்த பிரையோஃபைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சர்ஃபேஸ் டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்றது ரஃப்பா இருக்கும். ஆந்தோசிராஸ் லேவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்போ டார்சல் சர்ஃபேஸ் ஸ்மூத் ஆர் ரஃப் எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். The ventral surfaces bear numerous multi-unicellular smooth-walled rhizoids, while tuberculated rhizoids, scales, mucilaginous hairs are absent. இப்போ வென்ட்ரல் சைடு இதோடைய அடிப்பக்கத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதிகப்படியா யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஸ்மூத் வால்டு ரைசாய்ட். ஸ்மூத் வால் ரைசாய்ட்னா என்ன? இந்த மாதிரி தான் வந்து ரைசாய்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். டியூபர்குலேட்டட் ரைசாய்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபுல்லா வால் வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டியூபர்குலேட்டட் ரைசாய்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இங்க இருக்காது. அதே மாதிரி மார்க்கென்ஷியாவில் நம்ம ஸ்கேல்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அடிப்பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஸ்கேல்ஸும் வந்து இருக்காது. மியூசிலேஜியான ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அது ஏதாவது இருக்குமான்னு அதுவும் எதுவுமே வந்து இருக்காது. அப்போ வென்ட்ரல் சர்ஃபேஸில் நம்ம மெயினாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரைசாய்ட்ஸை பார்க்கலாம். ரைசாய்ட்ஸ் அப்படின்றது யூனிசெல்லுலார் இதோடைய அடிப்பக்கத்தில் ரைசாய்ட்ஸ் அப்படின்றது நிறைய வந்து க்ரோ ஆயிருக்கும். நியூமரஸ் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ், ஸ்மூத் வால்டு ரைசாய்ட்ஸ் இந்த மாதிரி தான் ரைசாய்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். And the ventral surface can absorb many small opaque rounded and thickened dark bluish green spot which represent mucilage cavity filled with colonies of nostoc. இப்போ இதோடைய அடிப்பக்கத்தை நம்ம திருப்பி பார்க்கும்போது அங்கங்க வந்து டார்க் கலர்ல ஒரு சில ஸ்பாட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டார்க் ஒபேக் அப்படின்னாலே கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸ்மாலாக வந்து இருக்கும், ரவுண்டாக வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நாஸ்டாக் வந்து அதுக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து மியூசிலேஜ் கேவிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த மியூசிலேஜ் கேவிட்டி எம்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நாஸ்டாக் அப்படின்றது அந்த இடத்துல வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த மியூசிலேஜ் கேவிட்டி எங்க இருக்கு அப்படின்றத காட்டுறேன். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரியல் டயக்ராம். ஓகேங்களா? ஒரு ஆந்தோசிரஸோட ரியல் டயக்ராம். இதோடைய அடிப்பக்கத்துல பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ டார்க்கா இருக்கக்கூடிய இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மியூசிலேஜ் கேவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்குள்ள ஆனால் மியூசிலேஜ் இருக்காது. அது ட்ரை அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்குள்ள வந்து என்ன இருக்கும்? நாஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். நாஸ்டாக் அப்படின்றது என்ன? சைனோபாக்டீரியாஸ். அது வந்து உள்ள வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வென்ட்ரல் சைடில் அங்கங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து மெச்சூர் தேலை இஸ் எரெக்ட், elongated and cylindrical sporophyte that resemble horns emerge in cluster. ஒரு மெச்சூர்டான ஒரு தேலஸை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த இடத்துல கிளஸ்டர் ஆஃப் ஸ்போரோஃபைட் வந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க இது ஒன்று நிறைய ஸ்போரோஃபைட் இது ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்போரோஃபைட் கிளஸ்டராக போகிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கு? நல்லா எரெக்டாக வந்து இருக்கு, எலாங்கேட்டடாக இருக்கு, சிலிண்ட்ரிக்கலாக வந்து இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நீளமாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட். ஓகேங்களா? அந்த இடத்துல பாருங்கள் ஸ்போரோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து என்னென்னா ஸ்போரோஃபைட். ஈச் ஸ்போரோஃபைட் இஸ் சரௌண்டட் அட் இட்ஸ் பேஸ் பை ஷீத் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் இன்வல்யூக்கர். இதோடைய பேஸ் இந்த ஸ்போரோஃபைட்டோட பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஷீத்தால் கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறா பாருங்க, கவரிங் ஆஃப் ஒன் ஷீத். இந்த ஷீத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இன்வல்யூக்கர் அப்படின்னு பேர். அப்போ ஒவ்வொரு ஸ்போரோஃபைட்டுமே அதோடைய அடிப்பக்கத்தில் ஒரு ஷீத்தால் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். தட் ஷீத் இஸ் கால்டு இன்வல்யூக்கர். ஓகேவா? அடிப்பக்கத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். நம்ம டயக்ராமில் கூட தெளிவாக பார்க்க முடியும். பாருங்கள் டயக்ராமில் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஷீத் இன்வல்யூக்கர். ஓகே, இந்த இடத்துல தெளிவாக இன்வல்யூக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆந்தோசெரட்டல்ஸில் நம்ம பெருசாக லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்க முடியாது. தே ஆர் தேலாய்டு ஃபார்ம். டார்சி வென்ட்ரல் பாடியை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அதோடைய சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாவோ இல்லை ரஃபாவோ வந்து இருக்கலாம்.
ரைசாய்ட்ஸ் அப்படின்றது வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்கும். வென்ட்ரல் சர்ஃபேஸில் இந்த மாதிரி டார்க் ஒபேக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது நம்ம மியூசிலேஜ் கேவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே தான் வந்து நாஸ்டாக் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். இது ஒரு முக்கியமான ஃபீச்சர் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஸ்போரோஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப லாங்காக சிலிண்ட்ரிக்கலாக வந்து இருக்கும். நிறைய வந்து ஒரு தேலஸில் வந்து கிளஸ்டராக வந்து அரேஞ்சாக இருக்கிறதா பார்க்கலாம். அடிப்பக்கத்தில் வந்து இன்வெல்யூக்கரால் அது கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்பாலஜி ஆஃப் ஆந்தோசெரட்டைல்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆந்தோசெரட்டைல்ஸோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அனாட்டமி ஆஃப் ஆந்தோசெரட்டைல்ஸ். The cross section of thallus show very simple structure. இப்போ ஒரு ஆந்தோசிரஸோட தேலஸ் எடுத்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி உள்ள வந்து வேற எதுவும் டிஸ்டிங்டான செப்பரேட்டான ரீஜன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. தேர் இஸ் நோ இன்டர்னல் டிஸ்டிங்க்ட் ஜோன்ஸ் லைக் மார்கான்ஷியா. மார்கான்ஷியாவோட தேலஸை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கும்போது போட்டோசிந்தட்டிக் ஜோன், ஸ்டோரேஜ் ஜோன்ஸ் அப்படின்ற ரெண்டை நம்ம பார்த்தோம் டிஸ்டிங்க்டா. அந்த மாதிரிலாம் வந்து ஆந்தோசெரட்டைல்ஸ்ல வந்து இருக்காது. The internal structure is uniformly made up of thin-walled parenchymatous cells. மேலே எபிடெர்மிஸ், கீழே வந்து லோவர் எபிடெர்மிஸ் இருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா parenchymatous cells-ஆ தான் இருக்கும். It is a thin-walled parenchymatous cells. அங்கங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி மாதிரி பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அடுத்ததா each thallus cell contain a single large chloroplast which is either discoid or oval in shape and as pyrenoid. இப்போ ஒரு செல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு செல்லை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு செல். இந்த செல்லுக்குள்ள வந்து பெரிய சைஸ்ல ஒரு ஓவல் ஷேப்லயோ இல்ல டிஸ்காய்டு ஷேப்லயோ என்ன இருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஒரு செல்லுக்குள்ள ஒரு குளோரோபிளாஸ்ட் தான் இருக்கும். தட் இஸ் லார்ஜ் குளோரோபிளாஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பைரினாய்டு அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. பைரினாய்டு அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடியது புரோட்டீன். அதை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ச்சி ஷீத் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆல்கேவை நடத்தும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். பைரினாய்டு அப்படின்றது ஒரு புரோட்டீன் ஆர்கனல். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கவர் பண்ணி எந்த ஒரு மெம்பரேன்லாம் வந்து இருக்காது. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது போட்டோசிந்தசிஸ் எஃபெக்டிவாக நடக்கிறதுக்கு ஒரு வகையில் இந்த பைரினாய்டு அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் அ ஆல்கல் லைக் கேரக்டர் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ பைரினாய்டு அப்படின்றது ஆந்தோசெரட்டைல்ஸ்ல வந்து இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா? ஒரு யூனிக்கான ஃபீச்சரும் கூட. இந்த இடத்துல பாருங்க செல்ஸ் பெருசா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். அதுக்குள்ள வந்து நிறைய நம்ம என்ன பார்க்க முடியுது? பைரினாய்டு அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்க முடியுது. இட் இஸ் அ பைரினாய்டு பாடி. அடுத்து இந்த ஆந்தோசெரட்டைல்ஸ் ஏர் சேம்பர், ஏர் போர்ஸ் ஆர் நாட் பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்கான்ஷியல்ஸை பார்த்தோம். அதில் வந்து என்ன இருந்துச்சு? ஏர் போர் இருந்தது. ஏர் சேம்பர்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எதுவும் வந்து ஆந்தோசெரட்டைல்ஸில் வந்து கிடையாது. Thallus is cavity filled with mucilage known as mucilage cavity. இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய வந்து கேவிட்டிஸ் இருக்கு. அந்த கேவிட்டிஸில் வந்து மியூசிலேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தட் இஸ் மியூசிலேஜ் கேவிட்டி. கேவிட்டியில் மியூசிலேஜ் இருக்கிறதால அது மியூசிலேஜ் கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். These cavities connect to ventral surface through a stroma like slit or pore known as slime pore. இது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இங்கே இருக்கக்கூடிய அந்த லோவர் எபிடெர்மிஸ் இருக்கு இல்லைங்களா, இது கூட வந்து கனெக்ட் ஆகும். ஒரு சின்ன போர் வழியாக இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்லைம் போர் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஸ்லைம் போர். ஓகே, ஸ்லைம் போர் அப்படின்றது என்ன? மியூசிலேஜ் கேவிட்டி வென்ட்ரல் சைடில் ஓப்பன் ஆகக்கூடிய போருக்கு பேர் ஸ்லைம் போர். As thallus mature, the mucilage within this cavity dries out. இப்போ நல்லா தேலஸ் வந்து மெச்சூர் ஆகும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூசிலேஜ் எல்லாமே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்டிங் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஏர் ஃபில்டு கேவிட்டி. ஸோ இதனால் அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு கேவிட்டி ஒரு ஏர் ஃபில்டு கேவிட்டி மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கேவிட்டியை தான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கேவிட்டி இருக்குது, அதில் மியூசிலேஜ் இருக்குது. இது லோவர் எபிடெர்மிஸில் ஓப்பனாக இருக்குது. தட் இஸ் ஸ்லைம் போர். ஓகேங்களா? அடுத்து the blue green algae nostoc invade this air cavities via slime pore establishing colonies within them. ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா நாஸ்டாக் வந்து வெளியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். இட் இஸ் அ சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லைம் போர் வழியாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல நிறைய க்ரோ ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. நாஸ்டாக் காலனிஸ் அப்படின்றது அந்த ஏர் கேவிட்டியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஆந்தோசெரட்டைல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர். நம்ம ஆந்தோசெரட்டைல்ஸ் வந்து அப்படியே அந்த தேலஸ் எடுத்து அடிப்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே டார்க்காக வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த டார்க்காக இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நாஸ்டாக் காலனி இருக்கக்கூடிய
ஒரு ஏர் ஃபில்டு கேவிட்டி தான். ஓகேங்களா? இதுதான் ஆந்தோசெரட்டல்ஸோட அனாட்டமி. அனாட்டமிக்கல்ல வேற எதுவும் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ வந்து நம்ம இன்டர்னலா வந்து பார்க்க முடியாது. செல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஒரு பெரிய குளோரோபிளாஸ்ட் இருக்கும், பைரினாய்டு இருக்கும். மத்தபடி வேற எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. அதாவது எக்ஸெப்ட் இந்த மியூசிலேஜ் கேவிட்டி ஆர் ஏர் ஃபில்டு கேவிட்டிய தவிர. ஓகேங்களா? அடுத்ததா ஆந்தோசெரட்டல்ஸோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆந்தோசெரட்டல்ஸ். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது Bryophytesல 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஒன்னு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் a செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் பாடி வந்து செப்பரேட் ஆகியோ, இல்ல பிளான்ட் பாடியிலேருந்து அடுத்த ஜெனரேஷன் உருவாச்சு அப்படின்னா, அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்க கேமெட்ஸ் ஆர் செக்ஸ் ஆர்கன் அப்படின்ற இன்வால்வ்மெண்ட் எதுவுமே இருக்காது. அண்ட் ஆந்தோசெரட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத தான் நான் குடுத்துருக்கேன். ஃப்ராக்மென்டேஷன் நடக்கலாம், டியூபோ ஃபார்மேஷன், ஜெம்மே ஃபார்மேஷன், பெர்சிஸ்டன்ட் க்ரோயிங் எபிக்ஸ், அப்போஸ்போரி. இங்க இருக்கக்கூடிய மெத்தட்ல ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து வெஜிடேட்டிவா வந்து நடக்கலாம். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். மேல் கேமெட்ட உருவாக்கக்கூடிய ஆர்கன நம்ம ஆந்தடியா அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேல் கேமெட்ட உருவாக்கக்கூடிய ஆர்கன நம்ம ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல்ல நம்ம இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன பத்தி பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது முதல்ல ஃப்ராக்மென்டேஷன் காமனா நடக்கக்கூடியது. அது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றேன். The older part of thallus begin to decay or break down as the result of aging or drought condition. இப்போ இது வந்து என்னன்னா ஒரு பேரண்ட் தாலஸ் ஏஜ் ஆகிறது மூலமாவோ, இல்ல ஆக்சிடென்டலாவோ, இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ராட் கண்டிஷன் மூலமாகவோ என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது. இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக் ஆன ஒவ்வொரு பீஸுமே நம்ம ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நியூ தாலஸா வந்து க்ரோ ஆகும். அப்பான் ரீச்சிங் த பாயிண்ட் ஆஃப் டைகாட்டமி. டைகாட்டமி அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து இது வந்து ஏஜ் ஆகி இந்த இடத்துல அழுகிட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அழுகுதுன்னா என்ன? டீகே ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ டீகே ஆகி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது இது ஒரு பீஸா, இது ஒரு பீஸா வந்து பிரியுது. ஸோ அதை நம்ம வந்து டைகாட்டமி அப்படின்னு சொல்லலாம். அதாவது செப்பரேட் ஆகுறது, 2ஆ வந்து பிரியிறது. டீகே மூலமா. டீகேவோ இல்ல வேற ஏதாவது மூலமாவோ வந்து ஒரு பிளான்ட் பார்ட்டோ ஏதோ ஒண்ணு 2ஆ பிரிஞ்சது அப்படின்னா, அது டைகாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த மாதிரி தான் டைகாட்டமி ஆகுது. அண்ட் த லோப்ஸ் ஆஃப் த தாலஸ் பிகம் டிட்டாச்ட். இதனால வந்து ஒவ்வொரு லோபா வந்து அந்த தாலஸ் வந்து பிரியுது. த டிட்டாச்டு லோப் க்ரோ இன்டு நியூ தாலஸ். உருவான ஒவ்வொரு லோபுமே ஒரு நியூ பிளான்ட்டா வந்து க்ரோ ஆயிடும். திஸ் இஸ் ஃப்ராக்மென்டேஷன். ஏஜ் ஆகிறது மூலமாவோ, இல்ல டீகே ஆகிறது மூலமாவோ, அல்லது அதாவது ஆக்சிடென்டலா வந்து செப்பரேட் ஆகிறது மூலமாவோ, இந்த மாதிரி வந்து ஃப்ராக்மென்டேஷன் மூலமா அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கப்படுது. அடுத்து டியூபோ ஃபார்மேஷன். டியூபஸ். Under unfavorable condition, the marginal tissues of thallus thicken and give rise to perinating tubers. இப்போ பாருங்க, இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு தாலஸ். ஒன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ட்ராட் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா, அங்க மார்ஜின்ல வந்து இந்த மாதிரி வந்து திக்கா நம்ம வந்து ஒரு பாடி உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது. தட் இஸ் டியூபர். ஓகேங்களா? இன் ஆந்தோசிராஸ் இமாலியன்சிஸ், these tuber are stalked and develop along the edges on the ventral surface of the thallus. சில ஸ்பீஷீஸ்ல வந்து இந்த டியூபருக்கு வந்து ஸ்டாக் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட டிப்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா டியூபர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இந்த ஆந்தோசிராஸ் ஹிமாலயன்சிஸ் அப்படின்ற ஸ்பீஷீஸ்ல நம்ம பார்க்க முடியும். when favorable condition return, the tuber germinate into new thalli. favorable condition வந்துச்சு அப்படின்னா அது கீழே விழுந்ததுன்னா இது ஒரு நியூ தாலஸா வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். this is tuber formation or tubers. அடுத்ததா ஜெம்மே. ஜெம்மே ஃபார்மேஷன் ஆர் ஜெம்மை. இது என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம மார்க் அண்ட் ஷேர்ஸ்ல பார்த்துருக்கோம். சேம் டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். certain species of Anthoceras such as Anthoceras glandulosus, Anthoceras propaguliferae, Anthoceras formose. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்பீஷிஸ், ஒரு சில ஆந்தோசெரட்டல் ஸ்பீஷிஸ். குறிப்பா வந்து ஆந்தோசிராஸ் அப்படின்ற ஜீனஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பீஷிஸ். ஓகேங்களா? கிளாண்டுலோசஸ், ப்ராப்பகுலிஃபெரஸ், ஃபார்மோசே இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஜெம்மே ஃபார்மேஷன் மூலமா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. They produce numerous multicellular stalked structure along the edges of the dorsal surface of the thallus. These structures referred to as gemme. Once discharged from the parent thallus, each gemme can develop into new plant. இப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஆந்தோசிராஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆந்தோசிராஸோட எட்ஜில் வந்து ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
அதுக்கு பேரு ஜம்மா கப். இதுக்குள்ள என்ன உருவாகுது அப்படின்னா, ஜெம்மே அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது. ஒரு ரெயின் மூலமாவோ, இல்ல ஏர் மூலமாவோ இது வெளியில வந்துடுச்சு அப்படின்னா, அந்த ஜெம்மே அடுத்த ஜெனரேஷன வந்து உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆந்தோசெராஸ்லயும் வந்து நடக்குது. ஓகேங்களா? அடுத்து பெர்சிஸ்டென்ட் க்ரோயிங் எபிக்ஸ். பெர்சிஸ்டென்ட் க்ரோயிங் எபிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆந்தோசெரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆந்தோசெரட்டல் மெம்பர்ஸ் இருக்குன்னா, அதோடைய டிப்பு மட்டும் வந்து ஒரு ட்ராட் கண்டிஷன் மூலமாவோ ஏதோ ஒண்ணு அங்க இருக்க எல்லா பிளான்ட்ஸுமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா டிப்பு மட்டும் வந்து அழிஞ்சு போகாது. அந்த டிப் அப்படின்றது வந்து பெர்சிஸ்டென்ட்டா இருக்கும். டிப்ப நம்ம க்ரோயிங் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பெர்சிஸ்டென்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அது க்ரோ ஆகும். பாருங்க, கீழ இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா டிப்பு மட்டும் என்ன ஆகல அப்படின்னா அழியல. ஸோ அது வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் பெர்சிஸ்டென்ட் க்ரோயிங் எபிக்ஸ். Due to prolonged dry summer or towards the end of the growing season, the whole thallus in some species of Anthoceras dries and get destroyed by except the growing point. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரை சம்மராகவோ இல்லை க்ரோயிங் சீசன் எண்டுலேயோ என்ன ஆகுதுன்னா, ஸோ எல்லாமே அந்த ஆந்தோசரஸோட எல்லாமே வந்து தேலஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகி டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஓகேங்களா? ஆனால் க்ரோயிங் பாயிண்ட் மட்டும் வந்து அப்படியே இருக்கு. லேட்டர் இட் க்ரோ டீப் இன்டு சாயில் அண்ட் பிகேம் திக் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டிப் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே மண்ணுக்கு அடியில் வந்து போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப திக்காக வந்து மாறிடும். ஓகே, திக்காக வந்து மாறிடுச்சு. அண்ட் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ இட் டெவலப் இன்டு நியூ தேலஸ். அது அதுக்கப்புறம் ஒரு நியூ தேலஸாக வந்து ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் பெர்சிஸ்டென்ட் க்ரோயிங் எபிக்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம ஆந்தோசெரட்டல்ஸில் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக வந்து ஆந்தோசெரட்டல்ஸ், ᴄᴏ்சோனே அண்ட் ஆந்தோசெரட்டல்ஸ் ஃபியூசிஃபார்மிஸ் இந்த மாதிரியான ஸ்பீஷீஸில் நம்ம பெர்சிஸ்டென்ட் க்ரோயிங் எபிக்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடியது அப்போஸ்போரி. அப்போஸ்போரியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்போரோஃபைட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்போரோஃபைட்டோட வேலை என்ன? ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோடைய வேலை. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணாததுக்கு முன்னாடியே இந்த ஸ்போரோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செல்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குச்சு அப்படின்னா, தட் இஸ் அப்போஸ்போரி. த அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன் ஆஃப் த ஸ்போரோகோனியம் ஆர் ஸ்போரோஃபைட். இதுதான் ஒரு ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டில் அன்ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்போரா மாறுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்ஸ். அதாவது அது பாடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செல் வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ அது என்னவா மாறுது அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்குது. இப்போ அந்த அன்ஸ்பெஷலைஸ்டு ரீஜன் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்டர் கேலரி மெரிஸ்டமேட்டிக் ஜோன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ். சப் எபிடெர்மல் ஏரியா, எபிடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய செல்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ். அண்ட் ஸ்போரோஜீனஸ் ரீஜியன் ஆஃப் த கேப்சூல். ஸ்போரோஜீனஸ் ரீஜியன் என்ன? ஸ்போர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டிப்ளாய்டு செல்ஸாக வந்து இருக்கு. அது give rise to the gametophytic thallus. This process is known as apospory. அப்போ ஒரு டிப்ளாய்டு செல் வந்து இருக்கு. அது வந்து மியோசிஸ்குள்ளே போனால் தான் ஹெப்ளாய்டாக மாறும், ஸ்போர்ஸாக வந்து உருவாகும். அந்த ஸ்போர் தான் அடுத்த ஜெனரேஷனை நார்மலாக உருவாக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த செல் வேணாலும் இருக்கலாம். ஸ்போரோஃபைட்டில் இருக்கக்கூடிய செல் அது வந்து செல் டிவிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டிப்ளாய்டு செல் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே விழுந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குது. தட் இஸ் அப்போஸ்போரி. த ரிசல்ட்டிங் இன் தேலை ஆர் டிப்ளாய்டு. இதனால் உருவாகக்கூடிய தேலை எப்படி இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு தேலையாக இருக்கும். இட் அப்பியர் நார்மல் அஸ் சீன் இஸ் ஆந்தோசிராஸ் லீவிஸ். இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு நார்மலான ஒரு தேலை மாதிரி தான் இருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு தேலஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்தோசெரட்டல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஹெப்ளாய்டு தான். ஓகேங்களா? ஆனால் அப்போஸ்போரி மூலமாக டிப்ளாய்டு தேலையும் வந்து உருவாகுது. அப்போஸ்போரி அப்படின்றது என்ன? ஸ்போரோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செல் வந்து கீழே விழுந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குச்சுன்னா தட் இஸ் அப்போஸ்போரி. ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஆந்தோசெரட்டல்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி வந்து ஆந்தோசெரட்டல்ஸில் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆந்தோசெரட்டல்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ᴡᴏ்கேமஸ் டைப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த இடத்துல ப்ரையோஃபைட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ᴡᴏ்கேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆர் நோன் அஸ் ஆந்திடியா அண்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் ஆர்கிகோனியா. இப்போ இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா தேலஸோடைய சர்ஃபேஸில் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இதுதான் வந்து என்னன்னா ஒரு தேலாய்டு பாடி, ஒரு ஆந்தோசெரட்டல்ஸ். ஓகேங்களா? இதோடைய அந்த தேலஸ் மேலே வந்து சின்ன சின்னதாக டாட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த டாட் மாதிரி இருக்க இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எம்பர்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆந்தேடியம்,
ஆர் ஆர்கிகோனியம் இதெல்லாம் வந்து அந்த தேலஸ்ல வந்து அப்படியே எம்பட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஆந்தோசெரடைஸ்ல வந்து பார்க்க முடியாது. வித்தின் த ஜீனஸ் ஆஃப் ஆந்தோசிரஸ், some species such as Anthocerus fusiformis, Anthocerus punctatus, Anthocerus emoliensis exhibit monoecious characteristics. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் எல்லாமே என்னன்னா மொனோஷியஸ் ஸ்பீஷிஸ். அதோடைய ஒரே பாடியில வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ ஆந்தோசிராஸ் ஃபியூசிஃபார்மிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரே பிளான்ட் பாடியில் மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி தான் பங்க்டேட்டஸ் ஹிமாலயன்சிஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஒரே தேலஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது இருக்கும். தே ஆர் மொனோஷியஸ். ஓகேங்களா? ஹோமோதாலை. அடுத்து வேரஸ் அதர்ஸ் இன்க்ளூடிங் ஆந்தோசிராஸ் எரெக்டஸ், ஆந்தோசிராஸ் சாம்பன்சிஸ், ஆந்தோசிராஸ் லீவிஸ் ஆர் டயோஷியஸ். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா டயோஷியஸ் பிளான்ட். டயோஷியஸ் அப்படின்னா மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா வந்து இருக்கும். தனித்தனியா வந்து இருக்கக்கூடியது. ஓகே. The monoecious species are protandrous, meaning the antheridia mature period to the archegonia. இப்போ monoecious species அப்படின்னு சொன்னேன். அதில் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனி ஒரே தேலஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ப்ரோடாண்டஸ் கண்டிஷனில் வந்து இருக்கும். அப்படின்னா என்னென்னா முதல்ல வந்து ஆந்த்ரிடியம் வந்து மெச்சூர் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்கிகோனியம் அப்படின்றது மெச்சூர் ஆகும். தட் இஸ் ப்ரோடாண்டஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து கிராஸ் ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ ஒரே தேலஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து சேம் டைமில் மெச்சூர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது நடக்கும். இப்போ முதல்ல வந்து ஆந்த்ரிடியம் வந்து மெச்சூர்ட் ஆகுது. அதுலேருந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணப்படுது. அடுத்து ஆர்கிகோனியம் மெச்சூர்ட் ஆகுது அப்படின்னா இதே ஸ்பெர்ம்ஸுங்க வரது சான்சஸ் வந்து கம்மி. அப்போ ஆந்த்ரிடியம் ஃபர்ஸ்ட் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிராஸ் ஃபெர்டிலைசேஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ப்ரோடாண்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆந்த்ரிடியா மெச்சூர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்கிகோனியா அப்படின்றது இந்த இடத்துல மொனோஷியஸ் ஸ்பீசிஸில் வந்து மெச்சூர்ட் ஆகுது. இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ஃபெர்டிலைசேஷன், ஸ்போரோஃபைட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். வாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆந்த்ரிடியம் மேல் செக்ஸ் ஆர்கன். இந்த மேல் செக்ஸ் ஆர்கனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எ ஃபுல்லி டெவலப்ட் ஆந்த்ரிடியம் ஸ்டாக் அண்ட் பவுச் லைக் பாடி. இப்போ இதுதான் வந்து என்னன்னா ஒரு மெச்சூர்டு ஆந்த்ரிடியம். ஓகேங்களா? இதில் ஒரு ஸ்டாக் இருக்கு, ஒரு பவுச் லைக் பாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வித் எ சிங்கிள் ஆந்த்ரிடியல் சாம்பர், எ சிங்கிள் ஆர் குரூப் ஆஃப் 2 to 4 ஆர் மோர் ஆந்த்ரிடியா ஆர் பிரசன்ட். இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா இதான் ஒரு தேலஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த தேலஸில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அந்த தேலஸோடைய மற்ற பாடி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆந்த்ரிடியம் மட்டும் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஸ்டாக்கு பாடி இருக்கலாம். இல்லைனா மல்டிபிள் நிறைய ஆந்த்ரிடியம் கூட இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கலாம். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆந்த்ரிடியல் சாம்பர். அந்த ஆந்த்ரிடியல் சாம்பருக்குள்ளே ஆந்த்ரிடியம் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆந்த்ரிடியல் சாம்பர். இந்த இடத்துல 2 ஆந்த்ரிடியா அப்படின்றது வந்து இருக்கு. அப்போ குரூப் ஆஃப் ஆந்த்ரிடியா அப்படின்றது ஒரு ஆந்த்ரிடியல் சாம்பர்ஸில் இருக்கலாம். 2லேருந்து 4 அதுக்கு மேலே கூட வந்து இருக்கலாம். The mass of anthrocytes which differentiated into anthrozoites are covered by single layered sterile jacket. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம ஆந்த்ரோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செல் டிவிஷனுக்கு உட்படுத்தப்பட்டு ஆந்த்ரோசோய்டா வந்து மாறும். ஆந்த்ரோசோய்ட் அப்படின்றது நத்திங் பட் ஸ்பெர்ம் செல்ஸா வந்து மாறுது. ஓகேங்களா? Presence of the plastid in the jacket cell give the antheridia to red or bright orange in color. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆந்த்ரியா வாலில் வந்து பிளாஸ்டிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஆந்த்ரியா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரெட்டோ ஆரஞ்சு கலர்லையும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். நியூமரஸ் ஆந்த்ரோசைட்ஸ் ஆர் டென்ஸ்லி பேக்டு வித்தின் த ஜாக்கெட். எ மெச்சூர்டு ஆந்த்ரோசைட் இஸ் யூனிசெல்லுலார், யூனிநியூக்ளியேட்டட், பைஃப்ளாஜெலேட்டட் அஸ் எ லீனியர் பாடி. இப்போ வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாடி லீனியராக வந்து இருக்கும். மொத்தம் 2 ஃப்ளெஜெல்லாஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ளெஜெல்லாஸ் அப்படின்றது இருக்கும். யூனிநியூக்ளியேட், பைஃப்ளாஜெலேட். ஸோ இந்த இடத்துல வந்து கேப்சூல், அதாவது இந்த ஆந்த்ரிடியம் கவர் பண்ணி ஒரு ஜாக்கெட் லேயர், சிங்கிள் செல் ஜாக்கெட் லேயர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆந்த்ரிடியமோட ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு ஆந்த்ரிடியம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஆர்கிகோனியம், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஆர்கிகோனியம் எ மெச்சூர்டு ஆர்கிகோனியம் இஸ் ஃப்ளாஸ்க்டு ஷேப்டு. பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்பில் தான் இந்த ஆர்கிகோனியம் அப்படின்றது இருக்கும். இஸ் சிச்சுவேட்டட் டீப்லி வித்தின் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த தேலஸ். இதுதான் வந்து தேலஸ் அப்படின்னா அந்த தேலஸில் வந்து நல்லா டீப்பாக வந்து இது சிச்சுவேட் ஆகிருக்கும், லொக்கேட்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இருக்கும் தேலஸ் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி தேலஸில் நல்லா டீப்பாக வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கும்.
The location of archegonium on the thallus can be recognized by presence of mucilage mud. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பெஷலைஸ்டு ஃபியூச்சர் இன் Anthocerotales. இப்போ மியூசிலேஜ் மட்னா என்னன்னா, இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் ஆர்கிகோனியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மேலே டாப்பில் வந்து அந்த தேலஸ் மேலே வந்து மியூசிலேஜால் ஆன இந்த மாதிரி டாட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மியூசிலேஜ் மட் அப்படின்னு பேர். எப்போ ஒன்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்கிகோனியத்தில் இருக்கக்கூடிய நெக் கெனால் செல், வென்டர் செல் இது எல்லாமே டீஜெனரேட் ஆகிடும். டீஜெனரேட் ஆகி ஒரு மியூசிலேஜ் மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி குவிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மியூசிலேஜ் மட் அப்படின்னு பேர். நம்ம தேலஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒயிட் கலரில் அந்த மியூசிலேஜ் வந்து இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஆர்கிகோனியம் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து Anthocerotales நம்ம காமனாக பார்க்கலாம். ஈச் ஆர்கிகோனியம் கம்ப்ரைசஸ் 2 to 4 கவர் செல்ஸ். கவர் செல்ஸ் அப்படின்றது இங்கே மேலே இருக்கக்கூடியது. 2லேருந்து 4 கவர் செல்ஸ் இருக்கலாம். அங்கே பாருங்கள் 2லேருந்து 4 கவர் செல்ஸ் அப்படின்றது இருக்கலாம். அண்ட் ஆக்சியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 4 to 6 நெக் கெனால் செல்ஸ். இந்த இடத்துல நெக் கெனால் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4லேருந்து 6 வரைக்கும் இந்த நெக் கெனால் செல்ஸ் அப்படின்றது இருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 6 செல்ஸ் வந்து நெக் கெனால் செல்ஸ் அப்படின்றது இருக்கு. அடுத்து வென்டர் கெனால் செல் அண்ட் எக் செல். அடுத்து இருக்கக்கூடியது வென்டர் கெனால் செல், எக் செல் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அன்லைக் அதர் Bryophytes, the jacket layer is not distinctly separate from the surrounding vegetative cell. இந்த இடத்துல நம்ம ஜாக்கெட் லேயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ஆர்கிகோனியம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸலை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த எக்ஸலை சுற்றி என்ன பண்ணுவோம், ஜாக்கெட் லேயரை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரியான ஜாக்கெட் லேயர்ஸ் வந்து இங்கே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா, வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்லாமே வந்து என்னென்னா இந்த தேலஸோடைய வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் வந்து இருக்கும். நம்ம ஜாக்கெட் லேயர் எது அப்படின்றத நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஓகேங்களா? சரி, அடுத்து ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷன். Upon the absorption of water, the mature archegonium undergo disintegration of venter canal cell along with the neck canal cell. இப்போ வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்கிகோனியத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே, அதாவது மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்கிகோனியத்தில் இருக்கக்கூடிய நெக் கெனால் செல், வென்டர் செல் எல்லாமே வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டிஸ்இன்டகிரேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மியூசிலேஜினஸ் மாஸ். ஒரு மியூசிலேஜ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மியூசிலேஜ் எல்லாமே தான் வெளியில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குமிழ் மாதிரி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தட் இஸ் அ மட் ஆஃப் மியூசிலேஜ் ஆர் மியூசிலேஜினஸ் மட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது எப்படி உருவாகுது? வென்ட்ரல் கெனால் செல், நெக் கெனால் செல் டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறது மூலமாக தான் இந்த மியூசிலேஜினஸ் மட் அப்படின்றது வந்து உருவாகுது. The mucilaginous mass consists of chemical substance. இதில் some chemical substance இருக்கும். Anthrozoids வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல், அதாவது ஸ்பெர்ம் செல்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இந்த மியூசிலேஜில் வந்து இருக்கும். அண்ட் கிரியேட்டிங் எ ஓப்பன் பேசேஜ் லீடிங் டு எக். இந்த இடத்துல மட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பேசேஜ் எக்குக்கு வந்து டைரெக்டாக வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு பேசேஜஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். மெனி ஆந்த்ரோசாய்ட்ஸ் கெட் அட்ராக்ட் டுவர்ட் திஸ் கெமிக்கல். ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கும். ரீச் அப் டு த எக் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ். உடனே அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போயிட்டு எக்கோடு சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபெர்டிலைசேஷன் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளாய்டு ஜைகோட் ஆர் ஊஸ்போஸ். இந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ டிப்ளாய்டு ஜைகோட். அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஊஸ்போஸ். ஏன் இதை நம்ம வந்து ஊஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஊகேமஸ் டைப்பில் உருவாகக்கூடிய ஜைகோட். அதனால இதுக்கு பேர் ஊஸ்போஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஊகேமஸ் மூலமாக உருவாகிறதால இந்த ஜைகோட்டை ஊஸ்போஸ் அப்படின்னு கூட சில சமயங்களில் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இது ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஜைகோட் அப்படின்றது ஸ்போரோஃபைட்டாக வந்து மாறும். அந்த ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்போரோஃபைட். After fertilization, the diploid zygote continue to grow in size, occupying the cavity of archegonium venter. ஸோ அந்த ஆர்கிகோனியத்தோட வென்டரில் நல்லா ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஆர்கிகோனியம் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நல்லா வந்து பெருசாக வந்து இது க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அந்த ஜைகோட். ஓகேங்களா? அடுத்து
The sporophyte resemble a horn. நல்ல ஸ்போரோஃபைட்லாம் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் ஆன அந்த ஸ்போரோஃபைட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் ஹார்ன் மாதிரி வந்து இருக்கும். எப்படி வந்து ஒரு மானுக்கெல்லாம் வந்து கொம்பு இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்போரோஃபைட்டும் இருக்கும். பாருங்க ஒரு கொம்பு மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து இந்த ஆந்தோசெரட்டல்ஸை காமனாக ஹார்ன்வோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அடுத்து a matured sporophyte consists of bulbous foot theta represented by meristematic zone and a smooth, slender, erect, cylindrical capsule. அப்போ ஒரு மெச்சூர்டு ஸ்போரோஃபைட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 3 பார்ட்டை தெளிவாக பார்க்க முடியும். ஒன்று ஃபுட் ரீஜன். ஃபுட் ரீஜன் அப்படின்றது அடியில் இருக்கக்கூடிய நல்ல பல்ஜான ஒரு ரீஜன் தான் என்னன்னா ஃபுட் ரீஜன். ஓகே, இதுதான் வந்து என்னன்னா ஃபுட் ரீஜன். ஃபுட். அதுக்கு அடுத்தபடியா தீட்டா இஸ் ரிப்ரசன்டட் பை மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அப்படின்னா என்னங்க, சீட்டா அப்படின்றது வந்து கிடையாது. தீட்டாவுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரீஜன் எல்லாமே என்ன இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. கண்டினியூவாக டிவைட் ஆகக்கூடிய டிஷ்யூஸ் வந்து இருக்கும். இட்ஸ் அ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகே, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. தீட்டா அப்படின்றது இந்த இடத்துல வந்து கிடையாது. அடுத்தபடியா ஸ்மூத், ஸ்லெண்டர், எரெக்ட், சிலிண்ட்ரிக்கல் கேப்சூல். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லெண்டராக ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கேப்சூல். ஸோ இந்த கேப்சூல் அப்படின்றது ரொம்ப லென்த்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ஒரு ஹார்ன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனாலே இதுக்கு பேர் ஹார்ன்வோர்ட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து த கேப்சூல் கன்சிஸ்ட் ஆஃப் காலமெல்லா, ஆர்கிஸ்போரியம் அண்ட் கேப்சூல் வால். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லெண்டராக இருக்கக்கூடிய இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேப்சூலில் வந்து நம்ம 3 பார்ட்டை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம மார்கான்ஷியல்ஸை நம்ம படித்தோம், ஜங்கர்மேனியல்ஸை நம்ம படித்தோம். அதில் கேப்சூலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்சூலை சுற்றி கேப்சூல் வால் இருக்கும். உள்ள ஸ்போர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸ்போர்ஸ்க்கு நடுவில் எலேட்டஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதை தாண்டி வேற எதுவும் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சில இடத்துல வந்து எலேட்டஸ் வந்து பஞ்சாக வந்து அடியில் அட்டாச் ஆகிருக்கும், இல்லைனா மேலே எபிக்கல் ரீஜனில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அவ்வளோதான், வேற எதுவும் வந்து இருக்காது. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்சூலுக்குள்ள காலமெல்லா, ஆர்கிஸ்போரியம், கேப்சூல் வால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டில் இந்த 3 பார்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம வந்து என்னென்னா காலமெல்லா. இந்த காலமெல்லா எங்கே இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைலைட்டரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, காலமெல்லா. இப்போ இந்த காலமெல்லா அப்படின்றது எதுனா இந்த இடத்துல சென்டர் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம காலமெல்லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பேரன்கைமா செல்ஸ் தான். ஸோ இது ரொம்ப எலாங்கேட்டடான செல்ஸ் தான் வந்து இருக்கும். நார்மலாக வந்து ரவுண்டாக இல்லாமல் எலாங்கேட்டட் செல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம காலமெல்லா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, பாருங்க காலமெல்லா. அதுக்கு அடுத்தபடியாக ஆர்கிஸ்போரியம். ஸோ ஆர்கிஸ்போரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் இருந்து தான் வந்து ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து உருவாகும். ஸோ திஸ் இஸ் அ ஆர்கிஸ்போரியல் செல். இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த காலமெல்லாவுக்கு அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய செல்ஸ். ரொம்ப டென்ஸான செல்ஸ் தான் வந்து இருக்கும். திஸ் இஸ் த ஆர்கிஸ்போரியம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னென்னா ஆர்கிஸ்போரியம். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்து காலமெல்லாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செல்ஸ். திஸ் இஸ் அ ஆர்கிஸ்போரியல் செல். ஆர்கிஸ்போரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருந்து தான் என்ன உருவாகுது, ஸ்போர்ஸ் வந்து உருவாகுது. அடுத்தபடியாக இருக்கக்கூடியது 3ஆவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கேப்சூல் வால். இந்த கேப்சூல் வால் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்கிஸ்போரியமுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே கேப்சூல் வால். இந்த இடத்துல செல்ஸ் வந்து 2லேருந்து இல்லை 4 அந்த மாதிரி திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மேலே திக்னஸ் இன்னமும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேப்சூல் வால் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். கேப்சூல் வால் அப்படின்னா வெளியில் இருக்கிறது மட்டும் கிடையாது. இங்கே நான் ட்ரா பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா கேப்சூல் வால் தான். அப்போ 3 பார்ட்டாக நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அந்த ஸ்போரோஃபைட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த 3 பார்ட் என்ன அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன மெயினாக வந்து என்னென்ன இருக்குது, காலமெல்லா இருக்குது, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரீஜன், ஆர்கிஸ்போரியம் இருக்குது. ஆர்கிஸ்போரியம் அப்படின்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரீஜன் அண்ட் கேப்சூல் வால். கேப்சூல் வால் அப்படின்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த வால் ரீஜன். இதில் வந்து ஆர்கிஸ்போரியம்லேருந்து தான் என்ன உருவாகுது அப்படின்னா ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கேப்சூலில் இருக்கக்கூடியது. இப்போ ஒவ்வொன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல காலமெல்லானா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் த சென்ட்ரல் ஸ்டெரைல் ரீஜன். ஸ்டெரைல் அப்படின்னால என்ன அப்படின்னா அது ஸ்போர்ஸை வந்து உருவாக்காது. இப்போ அடுத்த ஜெனரேஷன், அதாவது ஸ்டெரைல் அப்படின்னா அது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. இந்த இடத்துல ஸ்போர்ஸ்லாம் இது வந்து உருவாகாது. தட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்குது. இந்த அளவுக்கு நீளமாக ஒரு கொம்பு மாதிரி வளருது இல்லையா, அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் இல்லை, அந்த நிற்கிறதுக்கு சப்போர்ட்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த காலமெல்லா தான் வந்து கொடுக்குது. ஃபங்க்ஷன் அஸ் வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ. இங்கேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி எல்லா இடத்துக்கும் வந்து கொடுக்குறது.
அண்ட் ஹெல்ப் இன் டிஸ்போசல் ஆஃப் த ஸ்போர்ஸ். ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஸ்போரோஃபைட் வந்து ரப்சர் ஆன அதாவது அந்த கேப்சூல் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த காலமெல்லா அப்படின்றது வந்து சென்டர்ல தெரியறத நம்ம பார்க்க முடியும். அப்போ காலமெல்லா அப்படின்றது கீழே இருந்து டாப் வரைக்குமே வந்து இருக்கும். இட் இஸ் அ ஸ்டெரைல் ரீஜியன். மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. வாட்டர் அண்ட் ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குது. ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் அ காலமெல்லா. அடுத்து இருக்கக்கூடிய ரீஜன் வந்து ஆர்கிஸ்போரியம். ஆர்கிஸ்போரியம் லொகேட்டட் பிட்வீன் த கேப்சூல் வால் அண்ட் காலமெல்லா. இந்த காலமெல்லாவுக்கும் கேப்சூல் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரீஜன் தான் ஆர்கிஸ்போரியம். இந்த ஆர்கிஸ்போரியம் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்தரா டிவைட் ஆகி ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவா வந்து மாறுது. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்றது தான் ஃபர்தரா டிவைட் ஆகி நமக்கு ஸ்போர்ஸா வந்து மாறுது. விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்போர் அண்ட் சூடோ எலேட்டஸ். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா, இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்தரா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி ஸ்போரா வந்து மாறுது. ஸ்போர் அப்படின்றது ஹெப்ளாய்டு. அதுக்கப்புறம் வந்து எலேட்டஸா வந்து மாறுது. தட் எலேட்டஸ் இஸ் சூடோ எலேட்டஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூடோ எலேட்டஸா வந்து மாறுது. சூடோ எலேட்டஸ்ன்னு ஏன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சொல்றோம் அப்படின்னா, எலேட்டஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி ரொம்ப லென்த்தா வந்து இருக்கும். அந்த எலேட்டஸ்க்கு மேல வந்து நம்ம ஸ்பைரல் திக்கனிங்க நம்ம பார்க்கலாம். ஆனா சூடோ எலேட்டஸ்ல அந்த மாதிரி ஸ்பைரல் திக்கனிங் அப்படின்றது இருக்காது. அப்போ ஆந்தோசெரட்டல்ஸ்ல எலேட்டஸ் ஃபார்ம் ஆகுது. அதோடைய பாடியில எந்த ஒரு ஸ்பைரல் திக்கனிங்கும் இல்லாததால அதை நம்ம சூடோ எலேட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஸ்போர் டிஸ்போசலுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது கேப்சூல் வால். வெளியில இருக்கக்கூடியது. இந்த ஆர்கிஸ்போரியத்துக்கு அடுத்து இருக்கும் கேப்சூல் வால். கம்ப்ரைசிங் 4 to 6 லேயர்ஸ் ஆஃப் செல். 4லிருந்து 6 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். த அவுட்டர் லேயர் இஸ் எபிடெர்மிஸ். வெளியில இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்டர் லேயரை நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் கண்டைன்ஸ் ஸ்டொமேட்டா. அதில் என்ன இருக்கு, ஸ்டொமேட்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஸ்டொமேட்டா கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 3 ஒரு ஸ்போரோஃபைட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். த ஸ்போரோஃபைட் இஸ் பார்ஷியலி செல்ஃப் சஃபிஷியன்ட் டு சிந்தசிஸ் இட்ஸ் ஓன் ஆர்கானிக் ஃபுட். இந்த ஸ்போரோஃபைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமேட்டா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட்ஸ் வந்து இந்த கேப்சூல் வால்ல இருக்கும். அதனால அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஆனா கம்ப்ளீட்டா அதனால வந்து சிந்தசிஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா அது டவுட் தான். ஸோ அதுக்கு தேவையான ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து அது சிந்தசிஸ் பண்ணிக்கும். பட் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் கேமெட்டோஃபைட் ஃபார் சப்ளை ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரிஷன். இருந்தாலும் இது கேமெட்டோஃபைட்டோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்டோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து தான் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஸ்போரோஃபைட்டுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஸ்போரோஃபைட் அப்படின்றது பார்ஷியலி இந்த இடத்துல வந்து பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. As capsule matures, it apex turn brownish or black in color. இங்க பாருங்க, மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அதோட டிப் வந்து ப்ரௌனோ இல்லை வந்து பிளாக்கிஷ் கலரோ வந்து மாறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. நேரோ ஸ்லிட் டெவலப் அலாங் த கேப்சூல் வால். ஸ்போர்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அவுட். உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து ஸ்பிளிட் ஆக ரெண்டா வந்து பிரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த இடத்துல தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கு. உள்ள காலம் எல்லாம் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து வெளியில வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் ஸ்போர்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். த ஸ்போர் ஜெர்மினேட் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆந்தோசெரட்டல்ஸ். அப்போ ஆந்தோசெரட்டல்ஸில் ஸ்போரோஃபைட் அண்ட் அதோடைய செக்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஆந்தோசெரட்டல்ஸோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆந்தோசெரட்டல்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு லைஃப் சைக்கிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா பிரையோஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா பிரையோஃபைட்லையும் வந்து லைஃப் சைக்கிள் அப்படின்றது வந்து நடைபெறும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The life cycle of Anthoceras show regular alternation between two morphologically distinct phase. Morphologically distinct phaseனா என்ன? Gametophyte phase தனியா இருக்கும், Sporophyte phase வந்து தனியா இருக்கும். எது Gametophyte, எது Sporophyte அப்படின்றது நம்மளால மார்பாலஜிக்கலாவே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஒன்று வந்து ஹெப்ளாய்டு ஃபேஸாக இருக்கும், another one is a diploid ஃபேஸாக வந்து இருக்கும். ஹெப்ளாய்டு ஃபேஸாக இருக்கக்கூடியது மோஸ்ட்லி Gametophyte-ஆ இருக்கும். டிப்ளாய்டு ஃபேஸில் இருக்கக்கூடியது அந்த ஸ்போரோஃபைட்டாக வந்து இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு ஆந்தோசெரட்டல் மெம்பரோடைய லைஃப் சைக்கிள். இப்போ கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹெப்ளாய்டு ஃபேஸ்.
ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்போரோஃபைட் இருக்கு. ஸ்போரோஃபைட் அப்படின்றது ஒரு டிப்ளாய்டு ஃபேஸ். அப்போ தெளிவா மல்டி செல்லுலார்ல ஹேப்ளாய்டு, டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சைக்கிள்ல மாறி மாறி வர்றதால இதை நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பிரியோஃபைட்ஸ்லையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஹேப்ளாய்டு ஃபேஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேப்ளோ ஸ்பேஸ் இஸ் டாமினன்ட். இதுதான் வந்து டாமினண்ட்டாக வந்து இருக்கும். அடுத்ததா ப்ரொடியூஸ் செக்ஸ் ஆர்கன். இந்த ஹேப்ளாய்டு ஃபேஸில் தான் என்ன நடக்குது அப்படின்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. ஆர்கிகோனியம், ஆந்த்ரிடியம் இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. which turn germinate gametes then fuse to form diploid zygote. ஸோ இந்த செக்ஸ் ஆர்கன்லேருந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஃபியூஸ் ஆகுது. அதை நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன உருவாகுது? ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. ஜைகோட் அப்படின்றது ஒரு டிப்ளாய்டு. ஸோ அப்போ ஸ்போரோஃபைட்டோட ஸ்டார்டிங் எது அப்படின்னா இந்த ஜைகோட்டு தான். த டிப்ளோ ஃபேஸ். த ஜைகோட் டெவலப் இன்டு ஸ்போரோஃபைட். இந்த ஜைகோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணும். இந்த எம்ப்ரியோ அப்படின்றது ஒரு ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் பண்ணும். which in Anthoceras consist of foot, meristematic zone and capsule. இப்போ ஆந்தோசிரஸோட அந்த ஸ்போரோஃபைட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் இருக்கும், மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் அண்ட் கேப்சூல் இருக்கும். இந்த இடத்துல சீட்டாலாம் வந்து இருக்காது. த ஸ்போரோஃபைட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்போர் வித்தின் த கேப்சூல். இந்த கேப்சூலுக்குள்ளே வந்து ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் அப்பான் ஜெர்மினேஷன் தி ஸ்போர்ஸ் கிவ் ரைஸ் டு கேமிட்டோஃபைட். இப்போ ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ஸ் வந்து எல்லாமே ஹெப்ளாய்டாக வந்து மாறிடுச்சு. ஹெப்ளாய்டு ஸ்போர்ஸ். இது கீழே விழுந்து ஜெர்மினேட் ஆகி ஒரு கேமிட்டோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. த லைஃப் சைக்கிள் இஸ் கால்டு ஹெட்டிரோமார்பிக் டிப்ளோஹெப்ளாண்டிக் டைப் ஆஃப் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இதை ஏன் நம்ம ஹெட்டிரோமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம்? பிகாஸ் இதோடைய லைஃப் சைக்கிளில் ஸ்போரோஃபைட் அண்ட் கேமிட்டோஃபைட் எது அப்படின்றத நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடிஞ்சாலே அதை நம்ம ஹெட்டிரோமார்பிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனில் சொல்கிறேன். அப்போ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் ஹெட்டிரோமார்பிக் அப்படின்னா என்ன? கேமிட்டோஃபைட் தனியாக இருக்கும், ஸ்போரோஃபைட் தனியாக இருக்கும். தனியானா என்ன? செப்பரேட்டாக இருக்கும்னு கிடையாது. மார்பாலஜிக்கலாக டிஸ்டிங்க்டாக வந்து இருக்கும் அப்படின்றதான் அந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அடுத்து டிப்ளோஹெப்ளாண்டிக் டைப். டிப்ளோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ உருவாகக்கூடிய 2 ஜெனரேஷனுமே வந்து ஹெப்ளாய்டாக வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இதை நம்ம டிப்ளோஹெப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னன்னா ஒரு டைப் ஆஃப் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அப்போ ஆந்தோசெரட்டல்ஸில் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் என்ன டைப்? ஹெட்டிரோமார்பிக் டிப்ளோஹெப்ளாண்டிக் டைப் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பிரையோஃபைட்ஸ்லையும் இப்படி தான் வந்து நடக்கும். இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் டைரெக்டாக எப்படி வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் மெச்சூர்ட் ஆகுது, ஸ்போர்ஸ் கேமிட்ஸ் எப்படி ரிலீஸ் ஆகுது, ஃபெர்டிலைஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அது இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக பிரித்து பார்த்துக்கோங்க. எது வந்து ஹெப்ளாய்டு ஸ்பேஸு, எது டிப்ளாய்டு ஸ்பேஸு அதெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். எல்லாமே வந்து ஹெட்டிரோமார்பிக் அண்ட் டிப்ளோஹெப்ளாண்டிக் டைப் ஆஃப் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஆந்தோசெரட்டல்ஸ். இந்த ஆந்தோசெரட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெக்சரோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.